ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் நோசி சாண்ட்வர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து இந்த பியூட்டிஃபுல்லான பைனாப்பிள் கோஸ்டர் தான் நம்ம எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கோஸ்டர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ரியால் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து எனக்கு கேட்டிருந்தாங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரூட் கோஸ்டர் சீரீஸ் வந்து போட்டுட்ருந்தேன். ஸோ இது வந்து ஆரஞ்சு ஃப்ரூட் கோஸ்டர். நெக்ஸ்ட் வந்து மேங்கோ லெமன். ஸோ லெமன் கோஸ்டர்ஸ் போட்டிருந்தேன். ஸோ அவங்க வந்து பைனாப்பிள் சொல்லித்தாங்க சிஸ்டர்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பேட்டர்ன் ரைட் பண்ணி இது வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு அந்த ட்யூட்டோரியல் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த ஃப்ரூட் கோஸ்டர்ஸ் எல்லாம் வச்சு உங்கள் வீட்டை வந்து டேபிளை வந்து டெக்கர் பண்ணணும், யூனிக்காக வந்து நீங்கள் வீட்டுக்கு வந்து கோஸ்டர் யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கீழே தெரிகிறதில்ல. ஸோ கோஸ்டர்ஸ் எல்லாமே 100 ருபீஸ்க்கும் கீழே தான் வந்து நம்ம வந்து செல் பண்ணுறேன். நிறைய க்ராச்செட் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் என்னோடய வாட்ஸ்அப் கேட்டலாகில் வந்து நான் வச்சுருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இன்றைக்குள்ள வீடியோவில் நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான பைனாப்பிள் கோஸ்டர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வந்து டேபிளில் வச்சிட்டோன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் நம்மளோட டீ கப்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு. ஓகே, இதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னெல்லாம்னா, இதுக்கு வந்து நான் 2 கலர்ஸ் ஆஃப் யார்ன் எடுத்துருக்கிறேன். ஸோ ஒன் வந்து எல்லோ அண்ட் க்ரீன் கலர். இது வந்து பார்த்திங்கன்னா 100% அக்ரலிக் யார்ன். எக்ஸாக்டாக என்ன பிராண்ட்னா கங்கா ஒலிவியா டபுள் knit yarn, blend 100% acrylic, size 3 lightweight. நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணுற ஹூக் சைஸ் 4.0 mm ஹூக் சைஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யான் வந்து தின்னான யான், ஹூக் சைஸ் வந்து 3.5 அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டோட ஷேப் மாறாது, சைஸஸ் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஓகேவா, நீங்கள் யூஸ் பண்ணுற யான்ஸ் அண்ட் ஹூக் சைஸை பொறுத்து. ஸோ நெக்ஸ்ட் சிசர்ஸ் அண்ட் யார்ன் நீடில், இது மட்டும்தான். ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். ஓகே, என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய க்ராச்செட்டிங் டியூட்டோரியல்ஸ் வீடியோஸ் வந்து நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இந்த க்ராச்செட்டிங் ஐட்டம்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்குறேன், இப்போ இந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்குறேன். நீங்கள் வந்து அதில் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்லிப் நாட் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நாட் போடுற மாதிரி தான். பேசிக்ஸ் வீடியோஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். என்னோடய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் க்ராச்செட் லெசன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டியூட்டோரியல்ஸ் தான் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாட் மட்டும் போட நீங்கள் கற்றுக்கிட்டீங்க ஸ்டிச்சஸ்னால் நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்ஸ்னாலுமே க்ராச்செட்டிங்கில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்லிப் நாட் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் செயின் 16. ஓகே, செயின் 16 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, செயின் 16 போட்டிருக்கிறேன். இங்கேருந்து கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் பிகினர்ஸ்னால். இது வந்து ஒரு செயின், ஒரு வி. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16. ஓகே, இப்போ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயினை எப்பவும் போல் ஸ்கிப் பண்ணிடணும். ஹூக்லேருந்து செகண்ட் செயின்லேருந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஹூக்லேருந்து ஃபஸ்ட்டு செயின் இது, செகண்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, ஒவ்வொரு செயின்லேயுமே 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓகே, 15 சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறோம். ரவுண்டு 1. ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ண போகிறோம். செயின் 1
ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் 2லேருந்து நம்ம இந்த பபிள் ஸ்டிச் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகேவா? இதுதான் பபிள் ஸ்டிச்சஸ். ஸோ நமக்கு அழகாக ஒரு ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக இப்போ பாருங்கள், செயின் 1 போட்டாச்சு. ஓகே, ரவுண்ட் 1ல் 15 செயின்ஸ் இருக்கும் நீங்கள் இப்படி கவுண்ட் பண்ணிங்கன்னா. அதோட இப்போ எக்ஸ்ட்ரா செயின் 1 இங்கே ரைட் சைடில் இருக்க ஒர்க்கு இப்படி லெஃப்ட் சைட் டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ண பிறகு ஓகே, டேர்ன் பண்ண பிறகு நம்ம போட்ட செயின் 1 ஸ்கிப் பண்ணிடுங்க. இங்கே 15 செயின்ஸ் இருக்கும். இந்த 15 செயின்ஸில் தான் நம்ம வந்து எப்போவுமே ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ரவுண்ட் 2 ஃபஸ்ட்டு செயினில், அதாவது இந்த செயின் 1 ஸ்கிப் பண்ண பிறகு இதான் ஃபஸ்ட்டு செயின். இதில் வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு செயினில் நம்மளோட பபிள் ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்படி பபிள் ஸ்டிச் பண்ண போகிறோன்னா, டபுள் க்ரூஷே மாதிரி யான் ஓவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள். 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் ஃபஸ்ட் 2 லூப்ஸ். ஓகே, அப்படியே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அகெயின் செகண்ட் டைம் டபுள் க்ரூஷே மாதிரியே பண்ணி யான் எடுங்க. இப்போ 4 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. ரிமைனிங் 3. நெக்ஸ்ட் தேர்ட் டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. அகெயின் ஃபோர்த் டைம் யான் ஓவர் கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 2 3 4 5 6 இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸை மட்டும் எடுங்க. இப்போ உங்களுக்கு ஹூக்கில் வந்து 1 2 3 4 5 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் 5 லூப்ஸையுமே எடுத்துருங்க. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பபிள். ஓகே, இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஸ்ட்ரெயிட்டாக ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிடுங்க. ஸோ இங்கே பின்னாடியோடைய இப்படி புஷ் பண்ணிங்கன்னா முன்னாடி வந்து நமக்கு பபிள் ஸ்டிச் வந்துடும். தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பபிள் ஸ்டிச், 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பபிள் ஸ்டிச், அப்படியே நீங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணணும். நான் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணியிருக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச் பபிள் ஸ்டிச், அதாவது அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே 4 டைம்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ பாருங்கள், டபுள் க்ரூஷே மாதிரி யான் ஓவர் ஃபஸ்ட் 2 லூப்ஸ் மட்டும் பண்ணணும். நெக்ஸ்ட் 2 லூப்ஸ் பண்ணால் ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே ஆயிரும். இது வந்து அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே. ஸோ ஃபஸ்ட்டு 2 லூப்ஸ் எடுத்துகிட்டு ஸ்டாப் பண்ணிடுங்க. 1 டைம் பண்ணிட்டேன். செகண்ட் டைம் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே. தேர்ட் டைம் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே. இந்த இடத்துல 5 லூப்ஸ் வரணும். ஓகே, ஃபோர்த் டைம் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே. நீங்கள் 4 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே பண்ணிங்கன்னா தான் 5 லூப்ஸ் வரும். யான் ஓவர் 5 லூப்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே, ஸோ நீங்கள் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. நீங்கள் பண்ண உங்களுக்கு ஈஸியாகவே பழகிரும். நான் இன்னும் 1 மோர் டைம் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 4 டைம்ஸ் அன்ஃபினிஷ்டு டபுள் க்ரூஷே, அதாவது இந்த பஃப் ஸ்டிச் பண்ணுறோம், பபிள் ஸ்டிச் பண்ணுறோம். ஃபஸ்ட் 2 லூப்ஸ் எடுங்க. அகெயின் யான் ஓவர். செகண்ட் டைமும் ஃபஸ்ட் 2 லூப்ஸ். அகெயின் யான் ஓவர். தேர்ட் டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ். அகெயின் யான் ஓவர். ஃபோர்த் டைம் ஃபஸ்ட் 2 லூப்ஸ். ஸோ 5 லூப்ஸையும் எடுத்துடணும். நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. Again first 2 loops, next second 2 loops, third time first 2 loops, fourth time first 2 loops, 5 loops இருக்குது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் எண்டில் உங்களுக்கு எப்படி முடிக்கிறதுன்னு உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். ஸோ டோட்டலாக இப்போது 4 பபிள்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஓகே, நான் எண்டில் காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டாக இப்போ வந்து பபிள்ஸ், அப்புறமா ஒரு சிங்கிள் க்ரூஷே, லாஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் தான் லெஃப்டாக இருக்கும். பாருங்கள், லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் லெஃப்டாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நம்ம எப்பவும் போல் பபிள்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஓகே, 1 2 3 4
நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷியோட முடிக்கணும். ஓகே ஓகே இதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பைனாப்பிளோட ரவுண்ட் 1. ஓகே இப்போ நம்ம ரவுண்ட் 2 பண்ணலாம். ஸோ ரவுண்ட் 2 ஓகேவா. ரவுண்ட் 1 வந்து நம்ம 1 சிங்கிள் க்ரோஷே பண்ணோம். இந்த ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது செயின் 1 போட்டதை ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே 1 2 ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இந்த கடைசி ஸ்டிச்சில் மட்டும் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே, இன் பிட்வீனில் ஃபுல்லாக 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் 1 டைம் தான் சிங்கிள் க்ரோஷே பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஸோ லாஸ்ட் ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே 1 2. ஓகே இப்போ 13 இருக்குது நடுவில். ஃபஸ்ட்டில் 2 செகண்டில் 2. ஸோ 14 15 16 17 ஸ்டிச்சஸ் வந்து இந்த ரவுண்டில் வந்து நமக்கு இருக்கணும். ஓகேவா. இப்போ ரவுண்ட் 4 செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த ரவுண்டில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பபுள் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலே பபுள் ஸ்டிச் தான். ஓகேவா. செயின் 1 ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்சிலே நம்ம பபுள் ஸ்டிச் பண்ண மாதிரி ஃபஸ்ட் 2 லூப்ஸ் 4 டைம்ஸ் அன்ஃபினிஷ் டபுள் க்ரோஷே. இந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே பபுள் ஸ்டிச்னால் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இந்த ரவுண்டில், ப்ரீவியஸ் ரவுண்ட் அது மாதிரி. ஸோ 5 லூப்ஸ் இப்படி எடுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக நீங்கள் இதே தான் ரிப்பீட் பண்ணணும். ரொம்ப ஈஸி. பபுள் ஸ்டிச் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பபுள் ஸ்டிச், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே இதே இது நீங்கள் அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் இன்னும் 1 மோர் டைம் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பபுள், அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஓகே இப்படி மடங்கி இருக்க மாதிரி இருக்கும். லாஸ்ட்டாக நல்லாயிரும். இப்படி ரிப்பீட் பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ லாஸ்ட்டாக 2 ஸ்டிச்சஸ் இருக்குது லெஃப்டாக. இப்போ பார்த்தீங்களா தெரியுதா. இப்போ பபுள்ஸில் முடிஞ்சிருக்கு. அடுத்த ஸ்டிச் எப்பவும் போல் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பபுள் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ லாஸ்ட் ஸ்டிச்லேயும் பபுள் ஸ்டிச்சில் முடிச்சுருங்க. இன்செர்ட் பண்ணி 2 ஓகே. நம்ம ஏன் இப்படி வந்து 2 ஸ்டிச் ஆட் பண்ணி இந்த ரவுண்ட் வந்து பண்ணுறோன்னா, நமக்கு வந்து பைனாப்பிள் ஷேப்புக்காக அப்படி பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இப்படி கொஞ்சம் பேஸ் வந்து இது பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா. ஓகே இந்த ரவுண்டோட எண்ட்லேயுமே நீங்கள் செயின்ஸ் வந்து கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா 17 செயின்ஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் செயின் 1 டர்ன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரவுண்ட் 5 செயின் 1 போட்டாச்சு. டர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. 15 சிங்கிள் க்ரோஷே வரணும். சாரி பிளர் ஆகிறதுக்கு. 1 2 3 4 5 6 7
8 9 10 11 12 13 14 15 16 லாஸ்ட் ஸ்டிச் 17. ஸோ நான் ஸ்டார்டிங்கில் 15 சொல்லியிருந்தேன்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ், 17 செயின்ஸ் இருக்கணும். ஓகேவா? நமக்கு இது முந்தின ரவுண்ட்லேயும் 17 தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரவுண்ட்லேயும் நமக்கு ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் ஒன் டைம் சிங்கிள் குரோஷே பண்ணுறதுனால 17 செயின்ஸ் தான் இருக்கணும். ஓகே, இப்போ ரவுண்ட் 6 செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்மளோட பபிள் ஸ்டிச், ஃபைவ் லூப்ஸ் வந்துருச்சு. அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பபிள்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை அப்படியே இந்த ரவுண்ட் ரிப்பீட் பண்ணுங்கள். பபிள்ஸ்க்கு அப்புறம் 1 டைம் சிங்கிள் குரோஷே, இந்த ரவுண்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒர்க்கோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போது நம்ம 1 டைம் சிங்கிள் குரோஷே பஃப், 1 டைம் சிங்கிள் குரோஷே பஃப்னு நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே வந்துட்டோம். ஸோ ஸ்டார்டிங்கில் 1 டைம் சிங்கிள் குரோஷேனால நமக்கு லாஸ்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் குரோஷேயோட எண்ட் ஆகும். ஸோ லாஸ்ட் செயின் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், 1 டைம் சிங்கிள் குரோஷே. ஓகே, 17 ஸ்டிச்சஸ் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்ட் 7 செயின் 1 ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அப்படியே நம்ம ஷேப்புக்காக டிக்ரீஸ் பண்ண போகிறோம், பைனாப்பிள் ஷேப்புக்காக. இப்போ செயின் 1 நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். அப்படியே அடுத்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து ஒரு டிக்ரீஸ் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி 2 செயின்குள்ளேயும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணி இப்படி சிங்கிள் குரோஷே பண்ணுறது. இது உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படின்னா, கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா நிறைய டிக்ரீஸ் மெத்தட்ஸ் இருக்குது. வேறு மெத்தட்னா ஹூக்கை இன்சர்ட் பண்ணி யானை கிராப் பண்ணிக்கோங்க, ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அடுத்த செயினில் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணுங்கள், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. யானை ஒரு பண்ணி 3யுமே நீங்கள் எடுத்துருங்க. ஓகே, 2 மெத்தட்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த மெத்தட் கம்ஃபர்டபுளோ அது நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மொத்தத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா 2 செயின்ஸை வந்து ஒரு செயினாக நம்ம வந்து மாற்றுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு இருக்கிற எல்லா செயின்ஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே தான் பண்ண போகிறோம். லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை மட்டும் நம்ம டிக்ரீஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் இருக்க எல்லா ஸ்டிச்சஸ்லேயுமே 1 டைம் சிங்கிள் குரோஷே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இங்கே வந்து லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் இருக்குது பாருங்கள். இந்த லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் நம்ம ஒரு நிமிஷம் நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸ் டிக்ரீஸ். அப்போ 13 இருந்திருக்கு நடுவில், இங்கே 1 ஆட் பண்ணால் 14 15. அகெயின் வந்து நமக்கு 15 செயின்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ரவுண்ட் 8 வந்து பண்ண போகிறோம். செயின் 1, இப்போ பபிள் ஸ்டிச்சஸ் டர்ன். ஓகே, ஃபஸ்ட் இதில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, செயின் 1 ஸ்கிப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் குரோஷே, நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் பபிள் ஸ்டிச், த்ரீ 4. Okay, so 5 loops. Next stitch 1 time single crochet, next stitch bubble stitch,
ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இப்படியே நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள் இந்த ரவுண்ட் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷேன்னு ஆரம்பித்தனால நமக்கு லாஸ்ட் ஸ்டிச்சும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷேயில் தான் முடியும். ஓகே, 5 லூப்ஸையும் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. இப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். நான் ரவுண்டோட எண்டில் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ரவுண்டோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ எண்டிங்லேயும் 1 டைம் சிங்கிள் க்ரூஷேயில் முடிக்கணும். முடிச்சாச்சு. இப்போ நமக்கு இங்கே இந்த பக்கம் தான் நமக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா, இந்த பபிள் ஸ்டிச்சஸ் தெரியுது பார்த்தீங்களா? இப்படி பாப்அப் பண்ணி விட்ருங்க வராததை. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 பபிள் ஸ்டிச்சஸ் வந்து இருக்குது. இப்போ நம்ம ரவுண்டு 9 பண்ண போகிறோம். ஸோ ரவுண்ட் 9 செயின் 1 ஒர்க்கை வந்து டேர்ன் பண்ணிக்கோங்க. சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ், ஃபஸ்ட்டு 2 செயின்ஸ், 15 செயினை வந்து நம்ம 13ஆக மாற்ற போகிறோம். நெக்ஸ்ட் இன்பிட்வீன் எல்லாமே வந்து 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4 5 6 7 8 9 10 11 நெக்ஸ்ட் லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை நம்ம சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஸோ பண்ணியாச்சு. இப்போ இந்த ரவுண்டோட எண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ரவுண்ட் பண்ண போகிறோம். நமக்கு வந்து ஷேப் வந்து பாருங்கள் இப்படி அழகாக வந்துட்டுருக்கு. இப்போ செயின் 1 போட்டுட்டு நெக்ஸ்ட் ரவுண்ட் பபிள் ரவுண்ட். நீங்கள் எப்பவும் போல் ரவுண்ட் 10 ஃபஸ்ட்டு இதில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, நெக்ஸ்ட்டு செயினில் பபிள். நம்ம ஒரே ஒரு இதில் இந்த ரவுண்டில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம வந்து பபிள் பண்ணோம். மற்ற எல்லாத்துலேயுமே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, செகண்ட் ஸ்டிச்சில் பபிள்ஸ். இப்படியே தான் நீங்கள் கண்டினியூ பண்ணணும். லாஸ்ட்டாக 1 டைம் சிங்கிள் க்ரூஷேயில் எண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி பபிள்ஸ் வந்து பண்ணுங்கள். நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டு வந்து ஒரு பபிள்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷியோட முடிக்கணும். இப்போது ரவுண்ட் 11 செயின் 1 சிங்கிள் க்ரூஷே டுகெதர், ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ். 13 நம்ம 11ஆக மாற்ற போகிறோம். அகெயின் எவ்ரி ஸ்டிச்சில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே 1 2 3 4 5 ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை சிங்கிள் க்ரூஷே டுகெதர். ஓகே, லாஸ்ட் ஸ்டிச். இப்போது நம்மளுக்கு வந்து ரவுண்ட் 12ன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 11. ஓகே, ரவுண்ட் 11ல் நமக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11 ஸ்டிச்சஸ் இருக்கணும். இப்போ நம்ம ரவுண்ட் 12 செயின் 1 போட்டு டர்ன் பண்ணிவிட்டு பபிள் ஸ்டிச் ரவுண்ட். ஸோ 1 டைம் சிங்கிள் க்ரூஷே, அதுக்கப்புறம் பபிள் ஸ்டிச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பைனாப்பிளுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்துட்டோம். இப்போ 1 2 3 இந்த 3 மட்டும் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 1 2 3 4 5 6 பபிள்ஸ். இங்கேயுமே 1 2 3 4 5 6 வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுவோம். ரவுண்ட் 12 நீங்கள் செயின் 1 போட்டு அப்படியே டர்ன் பண்ணுங்கள். நம்ம அகெயின் ஃபஸ்ட் 2 ஸ்டிச்சஸை சிங்கிள் க்ரூஷே டிக்ரீஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சஸ் ஓகே பண்ணிவிட்டு நம்ம ஒரே ஸ்டிச்சாக மாற்றிடுறோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் பபிள் ஸ்டிச். ஓகே, மொத்தம் 4 பபிள்ஸ் இருக்கிற மாதிரி நம்ம இந்த ரோ வந்து மேக் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம 1 டைம் சிங்கிள் க்ரூஷே பபிள் அப்படி பண்ணிகிட்டே போனால் இன்னும் கொஞ்சம் நமக்கு ஷார்ப் ஆகிட்டே போகும் ரவுண்ட்ஸ். ஸோ நம்ம ஷார்ட்டாக இப்படி குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எப்பவும் போல் சிங்கிள் க்ரூஷே, அகெயின் வந்து பபிள் ஸ்டிச், லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸை தான் நம்ம சிங்கிள் க்ரூஷே டுகெதர் பண்ண போகிறோம். ஓகேவா, அது வரைக்குமே நீங்கள் பபிள் ஸ்டிச் அண்டு சிங்கிள் க்ரூஷே தான் ரிப்பீட் பண்ணணும்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சிங்கிள் crochet, நெக்ஸ்ட் பபிள், next one single crochet. So 3 bubble வந்து பண்ணியிருக்கிறோம். இப்போ again one more time bubble, last 2 stitches single crochet together. ஓகே, ஸோ நம்மளோட பைனாப்பிள் வந்து அந்த ஷேப்புக்கு வர்றதுக்காக நம்ம இந்த இது பண்ணுறோம். ஓகே, இப்படி அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் செயின் 1 ரவுண்ட் 13. இப்போது இங்கே 1 2 3 4 5 6 7 8 9 ஸ்டிச்சஸ். இப்போ அகெயின் நம்ம 7 ஸ்டிச்சஸாக மாற்ற போகிறோம். ஸோ சிங்கிள் crochet டிக்ரீஸ் இந்த ஃபஸ்ட் 2 ஸ்டிச்சஸ். நெக்ஸ்ட் நடுவில் 1 2 3 4 5 லாஸ்ட் ஸ்டிச்சஸ் 2 ஸ்டிச்சஸை சிங்கிள் crochet டிக்ரீஸ். ஸோ மிடில் 5, இங்கே 1 இங்கே 1, டோட்டலாக 7 ஸ்டிச்சஸ் வந்துருச்சு. இப்போ ரவுண்ட் 14 செயின் 1 டிக்ரீஸ் எதுவும் பண்ண வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்பவும் போல் 1 டைம் சிங்கிள் crochet பபிள் ஸ்டிச், ஓகே. இப்போ 4 பபிள்ஸ் இருக்குல்ல, இப்போ அடுத்து வந்து நமக்கு 3 பபிள்ஸ் வரணும். அப்படியே ரிப்பீட் பண்ணுங்கள். 1 டைம் சிங்கிள் crochet, அகெயின் பபிள்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணுங்கள், நான் எண்டில் வந்து காமிக்கிறேன். ஓகே, 3 டைம்ஸ் பபிள்ஸ் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இப்படி முன்னாடி பார்த்தா தெரியும். நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோமோ இந்த ப்ராஜெக்டில் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் முடியும். இங்கே 1 டைம் சிங்கிள் crochetல ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ நமக்கு எண்ட் பண்ணும் போதும் 1 டைம் சிங்கிள் crochetல தான் முடியணும். சிங்கிள் crochet டுகெதரில் ஸ்டார்ட் பண்ணும் போது சிங்கிள் crochet டுகெதரில் முடியும். இந்த இடத்துல பபிள் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணால் எண்ட்லேயுமே அப்படி. ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ தட் அப்படி ஒன்று போல் நமக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் வரும். ஓகே, ஸோ அதனால் நமக்கு அழகாக இருக்கும் கோஸ்டர் பார்க்க. இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட் சைட். இப்போ நம்ம வந்து ரவுண்ட் 15 பண்ண போகிறோம். செயின் 1 ஒர்க் டர்ன் பண்ணுங்கள். சிங்கிள் crochet டிக்ரீஸ் இந்த ஃபஸ்ட் 2 ஸ்டிச்சஸ். இது ஒரு ஸ்டிச்சாக கன்சிடர் ஆகும். இங்கே மிடில் 1 2, நெக்ஸ்ட்டு 3 ஸ்டிச்சஸில் 1 டைம் சிங்கிள் crochet 3, லாஸ்ட் 2 ஸ்டிச்சஸில் சிங்கிள் crochet டுகெதர். ஓகே, நெக்ஸ்ட் என்ன, இப்போ 5 ஸ்டிச்சஸ் இருக்குது, காமிக்கிறேன். 1 2 3 4 5. ஓகே, இப்போது ரவுண்ட் 16 செயின் 1 போட்டுக்கோங்க, ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. 1 டைம் சிங்கிள் crochet, ரவுண்ட் 16 பபிள் ஸ்டிச். ஸோ 2 பபிள்ஸ் வரும். இப்போது 1 டைம் சிங்கிள் crochet, அகெயின் பபிள், again 1 time single crochet. Okay, so 2 bubble. இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, லாஸ்ட் ரவுண்ட் செயின் 1 போட்டு ஒர்க்கை டர்ன் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் சிங்கிள் crochet. ஸோ 5 சிங்கிள் crochet. 1 2 3 4 5. ஓகே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பைனாப்பிளோட பேஸ் வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம லீஃப் மட்டும்தான் பண்ணணும். யானை கட் பண்ணிக்கலாம். ஸோ யானை வந்து கொஞ்சமாக ஒரு டெய்லன் விட்டு கட் பண்ணிக்கோங்க. யான் நீடில் வச்சு ஹைட் பண்ணிக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம லீஃப் பார்த்துடலாம். அது ரொம்ப ஈஸி தான், சீக்கிரமாக பண்ணிடலாம். ஓகே, லீஃப் வந்து பண்ண போகிறோம். பாருங்கள், லீஃப் வந்து 1 2 3 4 5 லீவ்ஸ் வந்து பைனாப்பிளுக்கு வந்து பண்ண போகிறோம். ஓகேவா? நமக்கு 5 ஸ்டிச்சஸ் இருக்கும். 1 2 3 4 இங்கே 5. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் நீங்கள் ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள். ரைட் சைடு டாப் கார்னரில் ஒரு ஸ்டிச் இருக்கும், அதில் இன்சர்ட் பண்ணி நீங்கள் லீஃபுக்கு என்ன கலர் க்ரீன் ஷேடோ அதை எடுத்துக்கோங்க, கிராப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செயின் 4 1 2 3 4. ஓகே, ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் ஃபஸ்ட்டு செயினை ஸ்கிப் பண்ணிடணும். செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. ஓகே, நெக்ஸ்ட் சேம் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயே நீங்கள் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். இது வந்து ஒரு லீஃப். ஓகே, நெக்ஸ்ட் லீஃப். அடுத்த செயின்குள்ளே ஹூக்கை இன்சர்ட் பண்ணுங்கள், யானை கிராப் பண்ணி ஸ்லிப் ஸ்டிச். செயின் 6 1 2 3 4 5 6. ஹூக்கில் இருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. நெக்ஸ்ட்டு 2 செயின்ஸ்லேயுமே 1 டைம் டபுள் க்ரோஷே. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எதுக்கு இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு வந்து அந்த லீஃபோட ஷேப்புக்காக நம்ம இப்படி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் கிளியராக. ஸோ நம்ம க்ராச்செட்டிங்லேயே நம்ம புரிஞ்சு போட்டால் நமக்கு இன்னும் கொஞ்சம் நிறையா ப்ராஜெக்ட்ஸ் பண்ண ஐடியா கிடைக்கும். பார்த்திங்களா, லீஃப் வந்து இப்படி போயிட்டு இப்படி வர்றது. ஸோ சின்ன ஸ்டிச்லேருந்து ஆரம்பிக்கிறோம். முதல்ல ஸ்லிப் ஸ்டிச், சிங்கிள் க்ரூஷே, ஹாஃப் டபுள் க்ரூஷே, அப்புறம் இங்கே தடியாக வர்றதுக்காக டபுள் க்ரூஷே வந்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே செயின் 4 போட்டோம். இன்னும் கொஞ்சம் பெரிய லீஃப்காக செயின் 6 போடுறோம். இன்னும் கொஞ்சம் லென்த்தாக வேணும்னு இந்த இடத்துல செயின் 8, அப்புறம் செயின் 6 செயின் 4, அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ சேம் ஸ்டிச்லேயே ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் லீஃப் பண்ண போகிறோம். தேர்ட் லீஃப் வந்து அப்படியே செகண்ட் லீஃப் மாதிரி ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. தேர்ட் லீஃப் வந்து மிடில் லீஃப் செயின் 8 போடணும், பெருசாக இருக்கிறதுக்காக. 1 2 3 4 5 6 7 8. ஸோ ஹூக்லேருந்து செகண்ட் செயின் ஸ்லிப் ஸ்டிச் எப்பவும் போல். நெக்ஸ்ட்டு செயின் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. அதுக்கு அடுத்த செயின் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. லாஸ்ட்டாக நெக்ஸ்ட் அடுத்த செயின்லேயும் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரோஷே. லாஸ்ட் 3 ஸ்டிச்சஸ்லேயும் 1 டைம் டபுள் க்ரோஷே. 1 2 3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் 4 ஸ்டிச்சஸில் கூட 1 டைம் டபுள் க்ரோஷே நீங்கள் போடலாம். எல்லாமே நம்ம லீஃப் ஷேப்பை பொறுத்து தான். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எப்பவும் போல் சேம் ஸ்பேஸில் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு செயினுக்கு போங்க. நெக்ஸ்ட்டு செயினில் நெக்ஸ்ட்டு லீஃப், இது வந்து செகண்ட் லீஃப் மாதிரியே ரிப்பீட் பண்ண போகிறோம். செயின் 6 1 2 3 4 5 6. அகெயின் செகண்ட் ஸ்டிச் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். அடுத்ததில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. நெக்ஸ்ட் இதில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே. நெக்ஸ்ட்டு 2 இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. 1 லாஸ்ட் இதில் 1 டைம் டபுள் க்ரூஷே. ஸோ சேம் ஸ்டிச்சில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டு செயினுக்கு வந்துட்டோம். லாஸ்ட்டு செயினில் ஸ்லிப் ஸ்டிச். இது வந்து செயின் 4 மட்டும் போட்டால் போதும். 1 2 3 4. ஹூக்லேருந்து செகண்ட் செயினில் 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். தேர்ட் செயினில் 1 டைம் சிங்கிள் க்ரூஷே. லாஸ்ட் செயினில் 1 டைம் ஹாஃப் டபுள் க்ரூஷே.
ஸோ சேம் ஸ்டிச்சிலேயே 1 டைம் ஸ்லிப் ஸ்டிச். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லீஃப் முடிஞ்சிருச்சு. லாங் டெயில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்டார்டிங் இதை ஃபஸ்ட்டு டெய்லோடு நான் ஒர்க் பண்ணிட்டேன், அதனால் நான் இங்கே தான் கட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆன் நீடில் வச்சு இதை தச்சுட்டு கட் பண்ணுங்கள். ஸோ எவ்ரி க்ராச்செட் ப்ராஜெக்ட்ஸ் முடித்த பிறகு நம்ம ப்ராஜெக்டை வந்து நல்லா இப்படி எடுத்து விடும் போது தான் நமக்கு அதோட அந்த மடங்கி இல்லாமல் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். கோஸ்டர்ஸ் எல்லாமே நீங்கள் ஹெவி புக்ஸ் நோட்ஸில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக வந்து அந்த ஸ்டிஃப்னஸ் வந்து கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூனிக்கான இந்த மாதிரி க்ராச்செட் ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் உங்களுக்கு வேணும்னா என்னோடய வாட்ஸ்அப்பை வந்து செக் பண்ணுங்கள். அதில் வந்து கேட்லாகில் வந்து அதோடய ப்ரைஸஸோடு இருக்குது. ஓகே, சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை.